அனைவருக்கும் வணக்கம். செல்வன்மணி சேனல் உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சளி, இருமல், தும்மல் இதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு எளிய மருத்துவ குறிப்பு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குளிர்காலம் வந்துவிட்டாலே பார்த்தீங்கன்னா கூடவே சளி, இருமல், தும்மல், காய்ச்சல் என்று பலவிதமான ஆரோக்கிய பிரச்சனைகள் நமக்கு தொல்லை தரும். இந்த சளி, இருமல் பிரச்சனைகளை நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பொருள்களை பயன்படுத்தி நம்ம எளிதில் சரி செய்யலாம். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 வெத்தலை எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 10 மிளகு, அரை துண்டு இஞ்சி, இதை வச்சு ஒரு சின்ன ஒரு கஷாயம் செய்யலாம். வாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூட என்னென்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெத்தலையை அப்படியே 2-3 கட் பண்ண மாதிரி எடுத்துக்கோங்க. இஞ்சி லைட்டாக தட்டிக்கோங்க. அப்புறம் ஒரு 10 மிளகு சொன்னேன், அந்த மிளகு 1-2 அப்படியே தட்டிக்கோங்க. போட்டு அப்படியே நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. நல்லா அது ஒரு டம்ளர் 3/4 டம்ளர் அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது தண்ணி நல்லாவே வற்றி அந்த ஃபுல்லாக அந்த இஞ்சி சாறு, மிளகு, அந்த வெத்தலை, அந்த எசன்ஸ் எல்லாம் அப்படியே இறங்கிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு நம்ம அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. நாள்பட்ட நெஞ்சு சளி அது இந்த மாதிரி கஷாயம் வச்சு கண்டினியூவாக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட சளியும் சீக்கிரமாக சரியாயிரும். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.